ஆச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு திரை விமர்சனத்தில் கண்ணகி திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை யஸ்வந்த் கிஷோர் இயக்கியிருக்கிறாரு. கீர்த்தி பாண்டியன், அம்மு அபிராமி, வித்யா பிரதீப், ஷாலின், மயில்சாமி, வெற்றி, ஆதேஷ், சுதாகர், மௌனிகா, யஸ்வந்த் கிஷோர் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, 4 பெண்களின் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட வாழ்க்கையை விவரிக்கின்றது. ஒவ்வொன்றும் சமூக எதிர்பார்ப்புகள் மற்றும் தீர்ப்புகளுடன் போராடுகின்றது. வெளிப்புற தாக்கங்கள் அவர்களின் வாழ்க்கையை எவ்வாறு சீர்குலைத்து மாற்றுகின்றன என்பதை இது பிரதிபலிக்கின்றது. சமூக நெறிமுறைகள் மற்றும் கட்டுப்பாடுகளிலிருந்து விடுபட முயற்சிக்கும் பெண்களின் போராட்டத்தை இத்திரைப்படம் நேர்த்தியாக சித்தரிக்கின்றது. கதாபாத்திரங்கள் மூலம் தீர்ப்பு அற்ற வாழ்க்கைக்கான இடைவிடாத நாட்டத்தை இது வெளிப்படுத்துகின்றது. அவற்றை கட்டுப்படுத்த வடிவமைக்கப்பட்ட சமூக கட்டமைப்புகளுக்கு மத்தியில் எளிமையையும் மகிழ்ச்சியையும் தழுவுகின்றது. ஒரு கிராமத்தில் பிறந்த வெளி உலகமே தெரியாத ஒரு பெண் தன்னை சுற்றியுள்ள ஆண்களாலும் பெண்களாலும் சமூகத்தாலும் எவ்வாறெல்லாம் உளவியல் ரீதியாக தாக்கப்பட்டு வேறொரு பெண்ணாக பரிணமித்து எவ்வாறு தன்னை காட்டுக்கொள்கிறாள் என்று மிக அற்புதமான திரைக்கதையாலும் காட்சிகளாலும் வசனங்களாலும் சொல்லியிருக்கிறார்கள். படத்தின் ஒவ்வொரு கதாபாத்திரமும் தங்கள் அழுத்தமான நடிப்பால் உயிரூட்டியிருக்கிறார்கள். மயில்சாமி ஒரு தகப்பனாக சிலிர்க்க வைக்கின்றார். இப்படி ஒரு தகப்பன் இருந்தால் எல்லா பெண்களும் தாங்கள் சந்திக்கும் ஆண்களிடம் அந்த தகப்பனை தேடுவது நியாயம்தானே. மௌனிகா நடிப்பு ராட்சசியாக அம்மாவாக வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். கீர்த்தி பாண்டியன், அம்மு அபிராமி, ஷாலின், வித்யா பிரதீப், யஸ்வந்த் கிஷோர் என அனைவரும் அற்புதமாக சரியான நடிப்பை கொடுத்திருக்கிறார்கள். ராம்ஜியின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலமாக அமைந்திருக்கிறது. ஷான் ரகுமான் இசையில் பாடல்கள் அருமை. பின்னணி இசை ஷான் ரகுமான், அரவிந்த் சுந்தர் இருவரும் ரசிக்க வைத்திருக்கிறார்கள். எடுத்துக்கொண்ட கதையை நன்றாக திரைக்கதை அமைத்து எல்லோரும் ரசிக்கும்படி சுவாரஸ்யமாக கொடுத்துள்ள இயக்குனர் யஸ்வந்த் கிஷோருக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் ஆச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.